அணில் பிரியாணி சேமியா வச்சு எப்படி சேமியா பிரியாணி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அடுத்து பீன்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து ஆனியன் எடுத்து ஆனியனையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நீள்வட்டமாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீஸஸாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோங்க. அடுத்து தக்காளியோட காம்பை நீக்கிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு அதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு சாரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கிறோங்க. தக்காளியை போட்டுட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் வெட்டி வச்சுருக்க காய்கறியான பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கிறோங்க. அது பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் அந்த சேமியா பாக்கெட்லேயே மசாலா கொடுத்துருக்காங்க, பிரியாணி மசாலா, அந்த மசாலாவை அப்படியே கொட்டிக்கிறோங்க. கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக இந்த காய்கறியில் கலக்கணும். அப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஓரளவுக்கு என்னென்னா அந்த காய்கறியும் ஃபுல்லாக வெந்துடும், அந்த மசாலாவோட வாசனையும் போயிடுங்க. அந்தளவு வந்ததுக்கப்புறம் அதில் உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு கரைய விட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றிக்கிறோங்க. தண்ணியை ஊற்றிட்டு லேசாக கிளறி விட்டுக்கிறோங்க. கிளறி விட்டுட்டு தண்ணியை கொதிக்க வைக்கிற வரைக்கும் கொதிக்க விட்டுறோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. கொதித்த உடனே இதில் அந்த சேமியாவை எடுத்து அப்படியே கொட்டிக்கிறோங்க. கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கிளறி விட்டுட்டு லேசாக அந்த தண்ணி சுண்டி வந்துடுங்க. அதோடையே இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்றோங்க. மூடி வச்சுட்டு திறந்து அதை இன்னொரு தடவை லைட்டாக கிளறி விட்டுறோங்க. கிளறி விட்டுட்டு அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை மேலே தூவிக்கிறோங்க. அது அப்படியே இருக்கட்டுங்க. அதை வச்சுட்டு நாம் ஆனியன் பச்சடிக்கு ஆனியனை சின்ன சின்ன பீஸஸ் தான் நறுக்கிக்கிறோங்க. அடுத்து கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தயிர் ஊற்றிக்கிறோங்க. தயிர் ஊற்றிட்டு அந்த ஆனியனையும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறோங்க. ரெண்டையும் போட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனியன் ரைத்தாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க. இவ்வளோ நேரம் நம்ம கேப் விட்டதுனால அந்த சேமியாலாம் நல்லா மலர்ந்து வந்திருக்குங்க. பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறோங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.